வெல்கம் டு லெட்லன் சீட்டட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்குரிய வீடியோ கிளாஸஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சிலபஸ் வைஸ் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி, இங்கிலீஷ் பெடகாகி, இவிஎஸ் பெடகாகி, சயின்ஸ் பெடகாகி, மேக்ஸ் பெடகாகி, இந்த மாதிரியான பெடகாகி ரிலேட்டடான நோட்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸை வந்து நம்ம வீடியோவாக நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் சீட்டட்குரியது. ஸோ வந்து நம்ம இந்த கிளாஸஸில் வந்து சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி அதை வந்து சிலபஸ் வைஸ் 22 சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த ரிமைனிங் நமக்கு இருக்கக்கூடியது மேக்ஸு, சயின்ஸு, இங்கிலீஷ் அண்ட் இவிஎஸ். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு அண்ட் அது எல்லாமே சிலபஸ் வைஸ் வந்து நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் எக்ஸாமுக்குரிய வந்து போட நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் சோசியல் சயின்ஸுக்கு எனக்கு நோட்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் எனக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியலை. ஸோ ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நான் பெடகாகி வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ரிமைனிங் கண்டென்ட்ஸ்க்குரிய சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே சப்ஜெக்ட் வைஸ் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை நீங்கள் என்சிஆர்டி அந்த புக்கிலேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து அதையும் வந்து ப்ரிப்பேர் பண்ண நீங்கள் சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் டிஸ்கஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி. சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகியில் நம்ம சிலபஸ் வைஸ் நம்ம வந்து தியரி கிளாஸஸ் முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து ஒரு மாக் டெஸ்ட் மாதிரியும் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் நீங்கள் பார்க்குற நீங்கள் தியரியை பார்த்து இதையும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஜஸ்ட் அந்த டாபிக்ஸோட ஒரு ரீகால் மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கொஸ்டின் அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை வந்து பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நான் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி எனக்கும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கொஸ்டினாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்னென்னா, க்ரியேட்டிவிட்டி இஸ் தாட் டு பி ரிலேட்டட் டு த கான்செப்ட் ஆஃப். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, க்ரியேட்டிவிட்டி அப்படின்ற தாட் வந்து எந்த கான்செப்டோட தொடர்புடையது, எந்த ஒரு இதோட ரிலேட்டடானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்னா, கிறிஸ்டலைஸ்டு இன்டெலிஜென்ஸ், டைவர்ஜென்ட் திங்கிங், கன்வர்ஜென்ட் திங்கிங், ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ். ஸோ க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது நம்ம க்ரியேட்டிவாக யோசிக்கிறோம் அப்படின்னா நிறைய புது புது விஷயங்கள் வந்து நம்ம யோசிப்போம். நீங்கள் ஒரு ட்ராயிங் செஞ்சாலும் சரி, இல்லாட்டி ஏதாவது குக்கிங் செய்கிறீங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது ஸ்டிச்சிங் செய்கிறீங்க, வேறு எனி அதர் ஒர்க் செஞ்சாலும் அதில் நீங்கள் க்ரியேட்டிவை வந்து இன்வால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐடியாஸ் வந்து நீங்கள் கொண்டுட்டு வருவீங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வருது, மல்டிபிள் வேஸ் ஆஃப் திங்கிங் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டலைஸ்டு இன்டெலிஜென்ஸ், ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் வராது. கன்வர்ஜென்ட் திங்கிங் அப்படின்றது ஒரு லிமிட்டட் சோர்ஸ்குள்ளே முடிஞ்சிட ஒரு விஷயம் தான் இந்த கன்வர்ஜென்ட் திங்கிங் அப்படின்றது. ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து டைவர்ஜென்ட் திங்கிங் அப்படின்றது. டைவர்ஜென்ட் அப்படின்றது மல்டிபிள் வேஸ், நிறைய மோர் தென் வேஸ் வந்து மீன் பண்ணக்கூடியது தான் இந்த டைவர்ஜென்ட் திங்கிங். ஸோ க்ரியேட்டிவிட்டி அப்படின்ற அந்த தாட் வந்து எதோட ரிலேட் ஆகிருக்கக்கூடியது அப்படின்னா டைவர்ஜென்ட் திங்கிங். ஸோ கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, டைவர்ஜென்ட் திங்கிங். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து த அக்செப்டபிள் சவுண்டு காம்பினேஷன்ஸ் ஆஃப் எ லாங்குவேஜ் ஆர் ஸ்பெசிஃபைடு இன் இட்ஸ் டேஷ் ரூல்ஸ். அதாவது நம்ம பேசக்கூடிய நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மொழியில் அதில் இருக்கக்கூடிய அதோட ஒலிகள், அந்த மொழியில் இருக்கக்கூடிய ஒலிகள் ஒவ்வொரு நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு மொழி, இப்போ நம்ம வந்து தமிழில் ஆவண்ணா ஈனா அந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ஒலி உச்சரிப்பு இருக்கும். அடுத்து நம்ம ஒரு வார்த்தைகள் பேசுகிறோம் அப்படின்னா அந்த வார்த்தைகளில் அந்த ஒலியோட அந்த ஒருங்கிணைப்பு இது எல்லாமே எதுக்குள்ளே வந்து அந்த சவுண்ட்ஸ் ஒரு லாங்குவேஜோட சவுண்ட் இது எல்லாமே எந்த ரூல்ஸ்க்குள்ளே வரும் அப்படின்னா ஃபோனலாஜிக்கல் ரூல்ஸ் கீழே தான் வரும். நம்ம ஆல்ரெடி இது இங்கிலீஷ் பெடகாகியில் வந்து சொல்லியிருக்கோம். ஃபோனலாஜிக்கல்னால் என்ன, மார்ஃபாலஜிக்கல், அதுக்கப்புறம் வந்து சின்டாக்ஸ், செமண்டிக்ஸ், ப்ராக்மெட்டிக்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷ் பெடகாகி கிளாஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். ஸோ அந்த சவுண்ட் ஒரு லாங்குவேஜோட சவுண்டு காம்பினேஷன்ஸ் அந்த இது எல்லாமே எந்த ரூல்ஸ்க்குள்ளே வரும் அப்படின்னா ஃபோனலாஜிக்கல் ரூல்ஸ்க்குள்ளே வரும். ஸோ கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் டி, ஃபோனலாஜிக்கல். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த பொசிஷன் வேர் தாட் பேட்டர்ன்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை லாங்குவேஜ் இஸ் கால்டு. அதாவது நம்மளோட தாட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே மொழியால் உருவாக்கப்படக்கூடியது, மொழியால் நிர்வகிக்கப்படக்கூடிய அந்த ஒரு பொசிஷன், அந்த ஒரு நிலைக்கு என்ன அப்படின்றது. ஏன்னா அந்த நம்ம பேசக்கூடிய மொழி வந்து நம்மளோட தாட், நம்மளோட சிந்தனையை வந்து நிர்வகிக்குது. நம்ம என்ன பேசணும், அதாவது நம்ம பேசக்கூடிய மொழி வந்து நம்மளோட தாட்டை, நம்ம பேசுகிறது அப்படியே அந்த சிந்தனையோடு சேர்ந்து வெளியில் வர்றது அப்படின்றப்போ அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லிங்குவிஸ்டிக் டிட்டர்மினேஷன், காக்னேட்டிவ் பயாஸ், சோசியல் லிங்குவிஸ்டிக் ஜெனரலிஸ், கல்ச்சுரல் டெண்டன்சி.
டிடென்சி. ஸோ இதில் காக்னிட்டிவ் பயாஸ் அப்படின்றது கிடையாது. ஏன்னா காக்னிட்டிவ் பயாஸ் அப்படின்றது வேறுபாடு இருக்கிறது, அது கிடையவே கிடையாது. சோசியோ லிங்குவிஸ்டிக் ஜெனசிஸும் கிடையாது. கல்ச்சுரல் டெண்டன்சி, இந்த தாட் பேட்டர்ன்ஸ் அப்படின்றது கல்ச்சுரல் டெண்டன்சி, கலாச்சார இதுவில் வரும் அப்படின்றது அதுவும் கிடையாது. ஸோ இதில் நம்ம பேசக்கூடிய அந்த மொழி வந்து நம்மளோட சிந்தனை, நம்ம யோசிக்கக்கூடிய அந்த சிந்தனை விதத்தை வந்து நிர்ணயிக்குது அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா லிங்குவிஸ்டிக் டிட்டர்மினேஷன். ஏன்னா நம்மளோட லாங்குவேஜ் வந்து நம்ம பேசக்கூடிய மொழி அது வந்து நம்ம என்ன, அதாவது இப்போ நம்ம வந்து நம்ம என்ன பேசுகிறோமோ, எந்த மொழியில் பேசுகிறோமோ அந்த மொழி வழியாகவே நம்ம சிந்தனை பண்ணுவோம். ஒரு சில பேர் மனசுக்குள்ளேயே ப்ரைவேட் ஸ்பீச், மனசுக்குள்ளேயே வந்து சிந்திக்கிறது. ஸோ அது வந்து அந்த மொழி மூலமாக நம்ம சிந்திக்கிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, லிங்குவிஸ்டிக் டிட்டர்மினேஷன். So next question, Ravi repairs appliances by testing hypothesis about the cause of the malfunction based on his experiences with the symptoms he uses. அதாவது என்னென்னா ரவி அப்படின்ற ஒரு பையன் வந்து ஒரு நிறைய இதை வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்ளையன்ஸஸை வந்து ரிப்பேர் பண்ணுறாங்க ஒரு சில பொருட்களை. ஸோ அது எப்படின்னா சில ஹைப்போதெசிஸை வந்து யூஸ் பண்ணி, எந்த மாதிரியான ஹைப்போதெசிஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு அனுபவம், பழைய அனுபவம் மூலமாக அந்த ஹைப்போதெசிஸ் மூலமா, ஹைப்போதெசிஸ் அப்படின்றப்போ அந்த ஸ்டெப் ஒவ்வொரு நிறையா பாசிபிள் இது இருக்கும். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அந்த ஒவ்வொரு ஹைப்போதெசிஸாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேஸாக வச்சு நம்ம அதை வந்து சால்வ் பண்ணுறது. ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ஹைப்போதெசிஸ் ஃபார்மேட் வர்றதுனால இதுக்குரிய ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா அல்காரிதம்ஸ். ஏன்னா அல்காரிதம் தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ப்ராப்ளம் சால்விங் வந்து இருக்கும். ஸோ இந்த மென்டல் செட் அப்படின்றது வராது. ஹியூரிஸ்டிக் அப்படின்றது நம்ம ஓனாக வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் ஏ, அல்காரிதம்ஸ். Next, 5th question, Divya often divides the assigned job into small tasks which she can handle easily. She is using. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா திவ்யா அப்படின்றவங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஜாப்பை வந்து சின்ன சின்ன பார்ட்டாக பிரித்து அது ஒவ்வொன்றா வந்து சால்வ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது இதில் இப்போ அந்த யூஸ் பண்ணுற அந்த மெத்தடுக்கு என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க கொஸ்டின். இப்போ இதில் வந்து சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், பெருசாக இருக்கக்கூடிய, அதாவது ஒரு முழுசாக இருக்கக்கூடிய ஒரு டாஸ்க்கை சின்ன சின்ன டாஸ்க்காக பிரித்து ஒவ்வொரு டாஸ்க்கையும் வந்து சால்வ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்ன மாதிரி அப்படின்னா நம்ம வந்து இந்த அனாலிசிஸ், சிந்தசிஸ்லாம் படிச்சிருப்போம். ஸோ அதில் அனாலிசிஸ் அப்படின்றப்ப என்ன அப்படின்னா நம்ம வந்து முழுசாக இருக்கக்கூடிய, அதாவது ஒரு நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடியதை ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கக்கூடியது இல்லாட்டி கொடுத்துருக்க ஒரு இதை வந்து சின்ன சின்ன பகுதியாக பிரித்து அது ஒவ்வொன்றா நம்ம லேர்ன் பண்ணுறது. ஸோ அதே இது சிந்தசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா சின்ன சின்ன ஒவ்வொரு பார்ட்டாக இருக்கக்கூடியதை ஓவராலாக ஃபுல்லாக காமனாக சேர்த்து ஒரே பொருளாக உருவாக்குறதா சிந்தசிஸ் அப்படின்றது. ஸோ இங்கே ஒரு ஃபுல்லாக ஓவராலாக இருக்கக்கூடிய ஒரு அசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஃபுல் ஜாப்பை வந்து சின்ன சின்ன ஸ்மால் டாஸ்க்காக பிரித்து என்ன பண்ணுறாங்கன்னா அது சால்வ் பண்ணுறாங்க, ஈஸியாக சால்வ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இது வந்து அனாலிசிஸ் அப்படின்ற அந்த மெத்தட் கீழே வரும். ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செகண்டரி எலாபரேஷன், ஃபங்க்ஷனல் ஃபிக்ஸட்னஸ், சப்கோல் அனாலிசிஸ், ரிடக்ஷனிசம். ஸோ இதில் வந்து அந்த இதெல்லாம் கொஸ்டின்லேயே டேரெக்டாக கொடுத்துருக்குற மாதிரியே ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கக்கூடிய ஜாப்பை ஸ்மால் டாஸ்க்காக வந்து பிரித்து பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, சப்கோல் அனாலிசிஸ். ஸோ 6th question, society determines the roles of male and female. This statement articulates. அதாவது இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நிறையா தடவை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க ஜெண்டர் கான்செப்டில் இருந்து, ஜெண்டர் சாப்டரில் இருந்து. ஸோ ஜெண்டர் நம்ம சிடிபியில் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸையும் நீங்கள் ஓவராலாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்காங்க, சாப்டர்ஸில் எப்படி பேஸ் பண்ணி, எந்தெந்த சாப்டர்ஸ்லேருந்து எதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் என்ன, அந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸோட கான்செப்ட் என்ன அப்படின்றத புரியும். ஸோ அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட்டடாக கேட்குறது ஜெண்டர் அஸ் எ சோசியல் கன்ஸ்ட்ரக்ட். அப்படி அதை வச்சு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. சொசைட்டி, சமுதாயம் வந்து
ஆண்கள் பெண்களுக்கான பங்குகளை நிர்வகிக்குது. ஸோ அதுக்கான பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா ஜெண்டர் அப்படின்றத நம்ம ஸ்டார்டிங்கில் பிஎட்டில் கூட படிச்சிருப்போம். பாலினம் ஜெண்டர் அப்படின்றது சமுதாயத்தால் உருவாக்கப்பட்டது அப்படின்றது. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்னு பார்த்துடலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன், ஜெண்டர் அஸ் ஏ ஹெரிடிட்ரி என்டோர்மெண்ட், ஜெண்டர் இஸ் an intuitive construct, gender as a social construct, gender is an inherent construct. த ஹெரிடிட்ரி இன்ஹரண்ட் அதெல்லாம் வராது. ஜெண்டர் பாலினம் அப்படின்றது நமக்கு பயாலஜியாக வர்றது கிடையாது. ஸோ ஜெண்டர் அந்த பாலினம் அப்படின்றது சமுதாயத்தால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, ஜெண்டர் அஸ் ஏ சோசியல் கன்ஸ்ட்ரக்ட். நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின், கிரேடிங், கோடிங், மார்க்கிங் அண்ட் கிரெடிட் அக்யூமுலேஷன் சிஸ்டம்ஸ் ஆர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப். அதாவது நம்ம எவாலுவேஷனில் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்டோட எவாலுவேஷன் அசஸ்மெண்ட்டில் வந்து கிரேடிங் கொடுக்குறது, கோடிங் கொடுக்குறது, மார்க்கிங் கொடுக்குறது, கிரெடிட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறது, இது எல்லாமே எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து சிம்பாலைசிங் பொசிஷன் ஆஃப் சில்ட்ரன் இன் த கிளாஸ், depicting the academic progress in report card, scoring procedure of assessment of learners achievement, evaluation procedure of answer sheets of examination. ஸோ இதில் வந்து குழந்தைங்களோட பொசிஷன், அவங்க இடம் எங்கே இருக்குது அப்படின்றது காட்டுறதுக்காக இந்த மாதிரி நம்ம மார்க் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா அது வந்து குழந்தைங்க மனசில் வந்து ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்தும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கிடையாது. ஆப்ஷன் பி, depicting the academic progress in the card. அகடமிக் ப்ராக்ரஸை வந்து ரிப்போர்ட் கார்டில் காமிக்கிறதுக்காக, ஒரு ரேங்க் கார்டில் காமிக்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறோமானா கிடையாது, அதுவுமே கிடையாது. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கோரிங் ப்ரொசீஜர் ஆஃப் அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னர்ஸ் அச்சீவ்மெண்ட். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குழந்தைங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட அச்சீவ்மெண்ட் வந்து எப்படி இருக்குது அதை வந்து அசஸ் பண்ணக்கூடிய, அதை மதிப்பிடக்கூடிய ஒரு ஸ்கோரிங் ப்ரொசீஜர் தான் என்ன அப்படின்னா இந்த கிரேடிங், கோடிங், மார்க்கிங், கிரெடிட் எல்லாமே இந்த ஸ்கோரிங் ப்ரொசீஜரோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஆப்ஷன் டி பார்த்துடலாம். எவாலுவேஷன் ப்ரொசீஜர் ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன். எக்ஸாமோட ஆன்சர் ஷீட்ஸை வந்து நம்ம பார்க்குறதுக்கு, அந்த ஆன்சர் ஷீட்ஸை பார்க்குறதுக்காக தான் நம்ம இந்த கிரேடிங் இதெல்லாம் கொடுக்குறோமா? கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து குழந்தைங்களோட அச்சீவ்மெண்ட், அவங்களோட லேர்னிங் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் இந்த கிரேடிங், கோடிங், மார்க்கிங், கிரெடிட் எல்லாமே. ஸோ கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஸ்கோரிங் ப்ரொசீஜர் ஆஃப் அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னர்ஸ் அச்சீவ்மெண்ட். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பார்க்கலாம். அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னர்ஸ் அச்சீவ்மெண்ட் ஹெல்ப்ஸ் த டீச்சர்ஸ் டு. இந்த குழந்தைங்களோட கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா குழந்தைங்களோட அந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து அவங்களோட தேர்ச்சியை நம்ம மதிப்பிடுறது டீச்சர்ஸ்க்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எதுக்கு உதவியாக இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து எவாலுவேட் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் பெடகாகி, செகண்ட் ஒன் மேக் எபிலிட்டி குரூப்பிங் ஆஃப் லேர்னர்ஸ் இன் த கிளாஸ் ரூம், ப்ரிப்பேர் ஆக்டிவிட்டி லாக் ஃபார் டீச்சிங், மெயின்டைன் த பெர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்ட் ஆஃப் லேர்னர்ஸ். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குழந்தைங்க வந்து அசஸ்மெண்ட்டாக அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை வந்து நம்ம பார்க்குறோம். அந்த அச்சீவ்மெண்ட் அசஸ்மெண்ட் அதாவது குழந்தைங்களோட அச்சீவ்மெண்ட் லேர்னிங்கில் எப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெஸ்ட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டு டீச்சர்ஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இப்போ அந்த ரிசல்ட் எல்லாமே பார்ப்பாங்க. ரிசல்ட் எல்லாமே பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து சரி எந்த அளவுக்கு அவங்களோட ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவ் இருக்கான்னு பார்த்துட்டு அது எப்படி இருக்கோ, நெகட்டிவாக இருக்குது இல்லை ஒரு ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா அடுத்து அவங்களோட டீச்சிங் ஸ்டைலை எப்படி மாற்றலாம், எப்படி நம்ம டீச் பண்ண இந்த குழந்தைக்கு புரியும் அப்படின்றதான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ அது அவங்களோட டீச்சிங் வே, அவங்களோட டீச்சிங்கை வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட இது மட்டும் அவங்க அசஸ் பண்ணலை, அந்த அசஸ் மூலமாக தன்னோட டீச்சிங்கையுமே அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எவாலுவேட் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் பெடகாகி. ஸோ இது வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். ரிமைனிங் இதில் பார்த்தப்போ நம்ம வந்து செகண்ட் இதில் எபிலிட்டி குரூப்பை வந்து இது பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது கிடையாது. அவங்கள குரூப்பாக பிரிக்கிறதுக்கு வந்து எவாலுவேஷன் வந்து கிடையாது. ஸோ தேர்ட் ஒன் வந்து ப்ரிப்பேர் ஆக்டிவிட்டி லாக் ஃபார் டீச்சிங், அதாவது டீச்சிங் அந்த டீச்சிங்குரிய லாக் என்னென்ன மாதிரியானதெல்லாம் நம்ம இது பண்ணலாம் அப்படின்ற அந்த ஆக்டிவிட்டியை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அது கிடையாது. மெயின்டைன் த பெர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்ட் ஆஃப் லேர்னர்ஸ், குழந்தைங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்டு அவங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி டெஸ்ட் எழுதியிருக்காங்க அப்படின்றத மெயின்டைன் பண்ணுறது
அந்த லேர்னர்ஸோட அந்த அசஸ்மெண்ட் மூலிமா டீச்சர்ஸ் அது வந்து ஹெல்ப்ஃபுல் கிடையாது. ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, எவாலுவேட் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் பெடகாகி. அந்த அச்சீவ்மெண்ட் மூலியமாக தன்னோட பெடகாகியோட எஃபெக்டிவ்னஸ் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த அசஸ்மெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 9, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இஸ் பேஸ்டு ஆன் த பிரின்சிபிள் ஆஃப். அந்த உள்ளடக்கிய கல்வி அப்படின்றது எந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டு இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து ஈக்விட்டி அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சோஷியல் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் குளோபலைசேஷன், வேர்ல்டு பிரதர்ஹுட், சோசியல் ஈக்குவிலிபிரியம். ஸோ இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன்றதை நம்ம படிக்கும்போது என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து சமமான வாய்ப்பு கிடைக்கணும். எல்லா குழந்தைகளுக்கும் அவங்களுக்கு உடல் ரீதியாக குறைபாடும் இருந்தாலும் சரி, மன ரீதியாக குறைபாடு இருந்தாலும் சரி, ஏழ்மையாக இருந்தாலும் சரி, எல்லா குழந்தைகளோட சாதாரணமாக இருக்க குழந்தைகளோட அந்த மாதிரி பின்தங்கி இருக்கக்கூடிய குழந்தைகளும் ஒரே வகுப்பறையில் சமமான வாய்ப்புகளோட கல்வி பெறணும் அப்படின்றதான் அந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன், உள்ளடக்கிய கல்வி அப்படின்றது. ஸோ சமமான வாய்ப்பு, சமத்துவம் அந்த இது வந்து இருக்கிறது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா சோசியல் எக்ஸிஸ்டன்ட், குளோபலைசேஷன், ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காகவே நீங்கள் இந்த குளோபலைசேஷன் அப்படின்றத பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஏன்னா இந்த கொடுத்துருக்குற 3மே உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னாலே குழந்தைங்களுக்கு வந்து சமமாக ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்குறது, ஈக்விட்டி, ஈக்குவல் அண்ட் ஒரு இது. அப்போது அந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்றப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாமல் அந்த ஈக்விட்டி அண்டு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வந்து கரெக்டாக இருக்கும். சோசியல் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் குளோபலைசேஷன், சோசியல் ஈக்குவிலிபிரியம், வேர்ல்டு பிரதர்ஹுட் இதெல்லாம் கிடையாது. இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் குழந்தைங்களுக்கு ஒரே வகுப்பறையில் எல்லா விதமான குழந்தைகளும் சமமான கல்வி வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது. ஸோ கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஈக்விட்டி அண்டு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அடுத்த கொஸ்டின், த ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ் ஆக்ட் ஹாஸ் பீன் எனாக்டட் இன் த இயர். ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ் ஆக்ட்னு, அதாவது பிடபிள்யூடி அப்படின்ற ஒரு ஆக்ட் வந்து இருக்குது, நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த பிடபிள்யூடி ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்டும் இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா ஆர்பிடபிள்யூடி இந்த ஆக்டு. ஸோ இந்த ஆர்பிடபிள்யூடி இதை வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம்ஸில். ஸோ இந்த இதில் வந்து நமக்கு கொஸ்டின் கேட்டுக்கிறது ஆர்பிடபிள்யூடி தான், ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ் ஆக்ட். ஸோ சப்போஸ் உங்களுக்கு பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ் ஆக்ட் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து 1995 நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இது வந்து 1995 வந்து என்னது அப்படின்னா பிடபிள்யூடி வந்து எனாக்ட் பண்ணுது. ஆனால் ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ் ஆக்ட் அது வந்து எந்த இயரில் இது பண்ணாங்க அப்படின்னா 2006 வந்து எனாக்ட் பண்ணாங்க. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ் ஆக்ட் ஹாஸ் பீன் எனாக்டட் இன் த இயர் 2016. ஸோ கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. Next, 11th question. Children with individual differences should be taught in a school having teachers. அதாவது இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ், தனிநபர் வேறுபாடு இருக்கக்கூடிய குழந்தைகள் எந்த மாதிரி டீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கூலில் வந்து கற்பிக்கப்படணும் அப்படின்றது கொஸ்டின்ஸ். ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். ட்ரைனட் டு யூஸ் டிஃப்ரெண்ட் பெடகாகி டு மீட் தேர் டைவர்ஸ் லேர்னிங் நீட்ஸ், ட்ரைனட் டு டீச் சில்ட்ரன் வித் ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ், trained to make them homogeneous learners, to teach in different sections of classroom based on their individual differences. அதாவது நார்மலாக இந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் அப்படின்ற அந்த கான்செப்ட்லேயே வந்து நம்ம தியரி கிளாஸஸ்லேயே சொல்லியிருப்போம். ஒரு கிளாஸ் அப்படின்றப்போ குழந்தைங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சில்ட்ரன்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்களோட திங்கிங்காக இருந்தாலும் சரி, ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சில்ட்ரன் இருப்பாங்க. ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் நீட்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டீச்சிங் ஸ்டைல், டீச்சிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த இதை வந்து நம்ம தியரி கிளாஸஸில் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கும் பொழுது அஸ் எ டீச்சராக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெடகாகியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும் குழந்தைங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கொடுத்துக்கிற ஆப்ஷன்ஸில் வந்து அந்த ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்ட இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் நம்ம சொல்லிக் கொடுக்குறது அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும்.
ஒரே மாதிரி குழந்தைகளை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உருவாக்கணும் அப்படின்றத ட்ரை பண்ணுறது அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அது வந்து ஃபுல்லாக நமக்கு ராங்காக தான் போய் முடியும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள தனித்தனி செக்ஷனாக வந்து பிரித்து அப்படி அந்த லேபிள் அந்த தனித்தனியாக பிரிக்கிறது அப்படின்றதுலாம் சைல்டு சென்டர்டு அந்த சைல்டு டெவலப்மெண்ட் படகையில் வரவே வராது. எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். அவங்களோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்கள பார்த்துக்கணும். அதுதான் வந்து மெயின் கான்செப்டே இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸில். ஸோ கொஸ்டின் நம்பர் 11க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ட்ரைன் டு யூஸ் டிஃப்ரெண்ட் பெடகாகி டு மீட் their diverse learning needs. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். Next, question number 12. The Right of Children to Free and Compulsory Education Act 2009 ensures the rights of children with disabilities to free education from. நம்ம லாஸ்ட்டாக 22 சாப்டர் 22ல் கூட பார்த்துருப்போம். RTE Act 2009ல் காமனாக வந்து நம்ம சொல்லியிருப்போம் 6 to 14 years அப்படின்றது. ஸோ அதன் வந்து நார்மல் பீப்புளுக்கு. ஸோ கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா சில்ட்ரன் வித்து டிஸ்எபிலிட்டிஸ், அதாவது ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் வித் டிஸ்எபிலிட்டிஸ், அந்த குழந்தைங்களுக்கு ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், அந்த ரைட் டு RTE ஆக்ட் அது வந்து எந்த வயசுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எடுத்த உடனே பார்க்கும்பொழுது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கிறது ரெண்டு நீங்கள் பார்த்தோன்னே டக்குன்னு அடிக்க தோன்றது 6 to 14 years அப்படின்றத பார்த்து போட்டுருவீங்க. ஸோ அது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு காமனாக வந்து த ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009 என்ஷூர்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தா நீங்கள் 6 to 14 years போடலாம். ஆனால் இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்குறது என்ஷூர்ஸ் த ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் வித் டிஸ்எபிலிட்டிஸ் டு ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்க சில்ட்ரன் வித் டிஸ்எபிலிட்டிஸ் அவங்களோட ரைட்ஸ் அப்படின்றப்போ அவங்களுக்கு எந்த ஏஜ் வரைக்கும் அந்த ரைட்ஸ் உண்டு அப்படின்னா ஆப்ஷன் டி 6 to 18 years. ஸோ இதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஏன்னா நம்ம தியரிலே பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதனால் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நார்மலாக ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009 அப்படின்னா 6 to 14 years. அதே ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸோட RTE ஆக்ட் அப்படின்னா 6 to 18 years. ஸோ கொஸ்டின் நம்பர் 12க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 6 to 18 years. Next, question number 13. Providing teaching learning materials in accessible formats to the diverse learning implies. அதாவது நம்ம கிளாஸில் வந்து இந்த மாதிரி நிறைய டைவர்ஸ் லேர்னர்ஸ் இருக்காங்க, நிறைய இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ், டிஃப்ரெண்ட்டான லேர்னிங் மெட்டீரியல்ஸ், டீச்சிங் மெட்டீரியல்ஸ், எய்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எதை இம்ப்ளை பண்ணுது, எதை சொல்லுது அப்படின்னா அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து யூனிவர்சல் கோட் ஆஃப் டீச்சிங் ப்ராக்டிசஸ், யூனிவர்சல் ஹியூமனிஸ்டிக் அப்ரோச் ஆஃப் டீச்சிங், யூனிவர்சல் டிசைன் ஆஃப் லேர்னிங், யூனிவர்சல் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், எத்திக்கல் கன்சிடரேட். ஸோ இதிலேயே வந்து பார்க்கும்பொழுது இந்த மாதிரியான டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் வந்து டைவர்ஸ் லேர்னர்ஸ்க்கு வந்து நம்ம உருவாக்கக்கூடிய அந்த கான்செப்டுக்கு பேர் என்ன அப்படின்னா யூனிவர்சல் டிசைன் ஆஃப் லேர்னிங். ஸோ இதை வந்து நீங்கள் பிஎட்லேயுமே படிச்சிருப்பீங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்களோட தேவைக்கு அவங்க வந்து அவங்களோட கெப்பாபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து கொடுக்குறது, டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல் வந்து உருவாக்கி கொடுக்குறது. ஸோ அதான் வந்து யூனிவர்சல் டிசைன் ஆஃப் லேர்னிங் அப்படின்றது. ஸோ கொஸ்டின் நம்பர் 13க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி யூனிவர்சல் டிசைன் ஆஃப் லேர்னிங். டைவர்ஸ் லேர்னர்ஸ் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு அந்த கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது எந்த கான்செப்ட் அப்படின்னா யூனிவர்சல் டிசைன் ஆஃப் லேர்னிங். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 14th கொஸ்டின். டஸ் இன்வால்வ்ஸ் செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் காக்னேட்டிவ் எபிலிட்டிஸ், எக்ஸாம்பிள் பிளானிங், ரிவ்யூவிங் அண்டு ரிவைசிங் எக்ஸெட்ரா. அதாவது கொஸ்டின் என்னென்னா நம்மளோட இதை நம்மளே யோசித்து பார்க்குறது, நம்மளோட ஓன் காக்னேட்டிவ் எபிலிட்டிஸ், நம்ம ஒரு இதை பிளான் பண்ணுறதால இருந்தாலும் சரி, நம்மளோட ஓன் ஒர்க்கையே நம்மளே வந்து பிளான் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணி அதை ரிவைஸ் பண்ணி அதை எவாலுவேட் பண்ணி அதை வந்து நம்ம
ஒரு ப்ராசஸ்க்கு வந்து கொண்டுட்டு வருது. ஸோ நம்மளோட தாட் ப்ராசஸை நம்மளே வந்து எவாலுவேட் பண்ணுறது, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா மெட்டாகாக்னிஷன். நார்மலாக தாட் ப்ராசஸ் அப்படின்றப்போ அதை நம்ம காக்னிஷன் சொல்கிறோம். ஸோ இதில் வந்து அக்கமடேஷன் சென்ட்ரேஷன் அப்படின்றப்போ அக்கமடேஷன் அப்படின்றது என்னென்னா மாடிஃபை பண்ணுறது, ஒரு இதை நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு தாட் ப்ராசஸை மாடிஃபை பண்ணுறது. ஸோ அது வந்து இந்த கான்செப்டில் வராது. காக்னிஷன் அப்படின்றப்போ நம்மளோட ஒரு மென்டல் ஆக்டிவிட்டி. இதில் என்னென்னா இன்வால்வ் செல்ஃப் அவேர்னஸ் அண்டு கண்ட்ரோல் ஆஃப் காக்னேட்டிவ் எபிலிட்டிஸ். நம்மளோட செல்ஃப் அவேர்னஸ், அதுக்கப்புறம் நம்மளோட காக்னேட்டிவ் எபிலிட்டிஸ், நம்மளோட திங்கிங் எபிலிட்டிஸை நம்மளே கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அது எந்த கான்செப்ட் அப்படின்னா அந்த கான்செப்ட்டுக்கு நேம் வந்து மெட்டாகாக்னிஷன். ஆல்ரெடி ஒரு கிளாஸ் வீடியோவில் இடையில வந்து சொல்லியிருப்பேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 14க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ மெட்டாகாக்னிஷன். இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மெட்டாகாக்னிஷன்னா என்ன அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. when children think to interpret the received information according to their experiences, it is called. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து எப்போ when children think to interpret the received information according to their experiences, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட அனுபவங்களை பொறுத்து கிடைக்கக்கூடிய, அவங்க ரிசீவ் பண்ணியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை அவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா திங்க் பண்ணுறாங்க. அதை வந்து இன்டர்பிரட் பண்ணுறாங்க. திங்க் பண்ணும் பொழுது, இப்போது யோசிக்கும் பொழுது அவங்க அனுபவங்களை பொறுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிடச்சிருக்கக்கூடிய தகவலை வந்து இன்டர்பிரேட் பண்ணுறது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அதை அனலைஸ் பண்ணி பார்க்குறது. ஸோ அதுக்கு நேம் வந்து என்ன அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரியேட்டிவ் திங்கிங், கான்க்ரீட் திங்கிங், அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங், ரிஃப்ளெக்டிவ் திங்கிங். இதில் வந்து நம்ம க்ரியேட்டிவ் திங்கிங் அப்படின்றப்போ ஒரு டாஸ்க்கோ ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனோ இருக்குது அப்படின்னா அதுக்கு மல்டிபிள் வேஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம யோசிக்கிறது தான் க்ரியேட்டிவ் திங்கிங். அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ பர்டிகுலராக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பார்க்குறோம், இல்லாட்டி நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா உங்களோட சிந்தனை மூலமாக நீங்கள் இமேஜினேஷன்ஸ் மூலமாக அதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி பார்க்குறது. ரிஃப்ளெக்டிவ் திங்கிங் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஆக்டையோ இப்போ ஒரு செயலையோ ஏதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றியோ நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறது, அதை பற்றி ஒரு முடிவு எடுக்கிறது, அது வந்து ரிஃப்ளெக்டிவ் திங்கிங். கான்க்ரீட் திங்கிங் அப்படின்றது என்னென்னா நம்ம ஒரு ரியலாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் மூலமாக அது மூலயமா நமக்கு வரக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் கான்க்ரீட் திங்கிங் அப்படின்றது. ரியலாக ஒரு ரியல் ஆப்ஜெக்ட் மூலயமா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆப்டாக எது இருக்கும் அப்படின்னா கான்க்ரீட் திங்கிங். ஏன்னா நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸஸோட அனுபவம் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அனுபவத்தோட நம்ம அதை வந்து இன்டர்பிரேட் பண்ணுறோம். ரியலாக இருக்கக்கூடிய நம்மளோட அனுபவம். ஸோ அப்போ அந்த ரியல் உண்மையான அந்த ஒரு இதோடு நம்ம சேர்க்கும் பொழுது அந்த இது எதோட ரிலேட் ஆகும் அப்படின்னா கான்க்ரீட் திங்கிங் கூட தான் ரிலேட் ஆகும். ஸோ கொஸ்டின் நம்பர் 15க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா கான்க்ரீட் திங்கிங் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 15க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா கான்க்ரீட் திங்கிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16. டீச்சிங் லேர்னர்ஸ் at varying levels of difficulty based on the ability of individual learners is known as. அதாவது இப்போ வந்து நிறையா டிஃபிகல்ட்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைகள், நிறையா வந்து லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸாக இருக்கலாம், ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டிஸாக இருக்கலாம், எமோஷ்னலி வீக்காக இருக்கக்கூடிய குழந்தைங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அவங்களோட எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம டீச் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா செலக்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ரிசியேஷன் டீச்சிங், எரர்லெஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதை வந்து நீங்கள் செலக்டிவாக இவங்களுக்கு நம்ம டீச் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டீச் பண்ணணும். டிஃப்ரெண்ட் எபிலிட்டிஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் என்ன பண்ணணும் அப்படின்னா டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்ரிஷியேஷன் டீச்சிங், எரர்லெஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் வராது. ஏன்னா இது நேம் நீங்கள் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன், அதிலேயே நேம் இருக்குது. டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் என்னென்ன மாதிரியான தேவைகள் இருக்குது, அவங்களோட எபிலிட்டிஸ் என்னன்றதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, டீச்சிங் பண்ணுறது தான் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது. ஸோ கொஸ்டின் நம்பர் 16க்கு ஆப்டாக வரக்கூடிய ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ தேட் வில் பி த ஆன்சர், ஆப்ஷன் டி.
differentiated instruction. Next question number 17. Maintenance is the specific stage of learning which is antecedent to dash stages of learning. இப்போ வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் அப்படின்றது நம்ம ஒரு இதை மெயின்டைன் பண்ணுறோம், அந்த இதை நிர்வகிக்கிறோம், அந்த ஒரு இதை வந்து கரெக்டாக நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஸ்டேஜ் ஆஃப் லேர்னிங், அந்த லேர்னிங் வந்து எந்த ஸ்டேஜ் ஆஃப் லேர்னிங்கில் வந்து இருக்கக்கூடியது விச் இஸ் ஆன்டெசிடென்ட் டு டேஷ் ஸ்டேஜ் ஆஃப் லேர்னிங். எந்த மாதிரியான லேர்னிங், மோட்டிவேஷன் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு லேர்னிங்காக, இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு லேர்னிங்காக, அக்விசிஷன் ஃபார்மேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் லேர்னா, இல்லாட்டி ஜென்ரலைசேஷன் ஒரு டைப் ஆஃப் லேர்னா, அப்படி அந்த ஸ்டேஜ் லேர்னா அப்படின்றதான் ஆப்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டின்லே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் தான், அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படின்றது இஸ் த ஸ்பெசிஃபிக் ஸ்டேஜ் ஆஃப் லேர்னிங். லேர்னிங்கில் ஸ்பெசிஃபிக் ஸ்டேஜாக இருக்கக்கூடியது மெயின்டெனன்ஸ். நம்ம மெயின்டைன் பண்ணுறது, இப்போ நீங்கள் வந்து உங்களோட எபிலிட்டி இருக்குது, உங்களோட கெப்பாபிலிட்டி இருக்குது அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணுறது அந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்றப்போ அது வந்து உங்களோட மோட்டிவேஷனாக இருக்குமா, இண்டிபெண்ட்டாக இருக்குமா, ஜென்ரலைசேஷனாக இருக்குமா, அக்வைசேஷனாக இருக்குமா. ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்றது நீங்கள் உங்களோட இதை வந்து ப்ராசஸ், அதாவது உங்களோட அந்த லேர்னிங் கேப்பபிலிட்டியை வந்து நீங்கள் ஒரே லெவலில் வச்சுருக்கீங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க கண்டினியூவாக. காமனாக ஒரு இதை வந்து மெயின்டைன் பண்ணும்போது அது லேர்னிங்கில் எந்த ஸ்டேஜில் வரும் அப்படின்னா ஜென்ரலைசேஷன் அந்த ஸ்டேஜில் வரும். ஸோ கொஸ்டின் நம்பர் 17க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஜென்ரலைசேஷன். ஏன்னா ஜென்ரலைசேஷன் அப்படின்றது நம்ம ஜென்ரலாக அதை ஒரு காமன் டேர்மாக வந்து சொல்லுவோம். ஸோ ஜென்ரல் பொதுவானது, ஒரு காமனாக நம்ம என்ன சொல்கிறது, காமன் வேல வந்து நம்ம இது பண்ணுறது. ஸோ மெயின்டெனன்ஸ் அப்படின்றது நம்ம ஒரே இதில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது. லேர்னிங் அப்படின்றப்போ இறங்க இருக்கும். ஸோ ஆனால் நம்ம பர்டிகுலர் ஒரு லெவலில் வந்து ஒரு சில பேர் வந்து அந்த லேர்னிங்கில் நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுருப்போம். அந்த நம்மளோட கேப்பபிலிட்டி வந்து அந்த எபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அதை கூட நம்ம அப்படி வச்சுக்கலாம். ஸோ அது வந்து ஜென்ரலைசேஷன் ஸ்டேஜ் ஆஃப் லேர்னிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18. சஜோங் பிலீவ்ஸ் தட் காக்னிஷன் அண்ட் எமோஷன் ஆர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ இதை வந்து உங்களுக்கு இது ஜென்ரலாக வந்து இப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா காக்னிஷன் அண்டு எமோஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு கேட்டிருந்தா நீங்கள் வந்து இன்டர் இல்லாட்டி இன்டர் டிபெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கொஸ்டினில் பர்டிகுலராக அவரோட நேமை மென்ஷன் பண்ணி சஜோங் அப்படின்றவர் வந்து அந்த காக்னிஷன் எமோஷனை எப்படி நம்புறாரு, எப்படி பார்க்குறாரு அப்படின்றத கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம வந்து காக்னிஷன் அண்ட் எமோஷன் அந்த தியரி கிளாஸ் வீடியோலையுமே வந்து லாஸ்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டும் ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதே தான் வந்து இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சஜோங்க் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா காக்னிஷன் அண்ட் எமோஷன் வந்து இண்டிபெண்ட், ரெண்டுமே தனித்தனியானது, சார்ந்து இருக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ கொஸ்டின் நம்பர் 18க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ இண்டிபெண்ட். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ யாராவது நோட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அக்கார்டிங் டு சஜோங் காக்னிஷன் அண்ட் எமோஷன்ஸ் ஆர் இண்டிபெண்ட். Next question number 19. A teacher is teaching children by demonstration of a task to correct the performance of an already learned task. He is using dash method of teaching. அதாவது இப்போது ஆல்ரெடி கற்றுருக்கக்கூடிய ஒரு டாஸ்க்கை வந்து குழந்தைங்க முன்னாடி அவங்க செஞ்சதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக டீச்சிங் சில்ட்ரன் பை டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் எ டாஸ்க் டு கரெக்ட் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆல்ரெடி அவங்க ஒரு டாஸ்க் செஞ்சுருக்காங்க. அந்த செஞ்ச அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட ஆக்டிவிட்டீஸை கரெக்ட் பண்ணுறதுக்காக மறுபடியும் டீச்சர் வந்து அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் இதை வந்து டீச் பண்ணுறாங்க. ஸோ அப்படி அந்த டீச் பண்ணுறது எந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங் அப்படின்றத கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து அப்சர்வேஷன், கரெக்ஷன், மாடலிங், இமிட்டேஷன். ஸோ இதில் வந்து அதை வந்து டீச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் ஒர்க்கை வந்து மூலமாக வந்து டீச் பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அப்சர்வ் பண்ணது மூலமாக நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் டீச்சர் பண்ணக்கூடிய அந்த டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் மூலமாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து அதை அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு அப்சர்வேஷன் மெத்தட்.
ஏன்னா குழந்தைங்களுக்கு அப்சர்வேஷன் மெத்தட் மூலியமாக அவங்க வந்து டீச் பண்ணுறாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 19க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ அப்சர்வேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20 அக்கார்டிங் டு மேன் அண்ட் ஜானிஸ் டிசிஷன் மேக்கர் சில்ட்ரன் அனலைஸ் த ப்ராப்ளம் லிஸ்ட் த அல்டர்னேட்டிவ்ஸ் அண்ட் வெய் ஈச் ஆப்ஷன் ஃபார் இட்ஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஹிஸ் பிஹேவியர் ரெஃப்ளெக்ட்ஸ். அதாவது அக்கார்டிங் டு மேன் அண்ட் ஜானிஸ் 2 பேர் இருக்காங்க. அதாவது 2 பேர் மேன் அண்டு ஜானிஸ் டிசிஷன் மேக்கிங் சில்ட்ரன் இந்த முடிவை எடுக்கக்கூடிய குழந்தைங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா முடிவு எடுக்கக்கூடிய குழந்தைங்க வந்து ப்ராப்ளமாக அனலைஸ் பண்ணுவாங்க. அதை வந்து அதோட ரீசன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு பார்ட்டாக அனலைஸ் பண்ணுவாங்க. லிஸ்ட் த அல்டர்னேட்டிவ்ஸ் அந்த ப்ராப்ளமுக்கு என்னென்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் வரலாம் அப்படின்ற அந்த அல்டர்னேட்டிவ்ஸை லிஸ்ட் பண்ணுவாங்க. வை ஈச் ஆப்ஷன் ஃபார் இட்ஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு அல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு ஆப்ஷனுக்குரிய அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிஹேவியர் அந்த குழந்தைங்களோட அந்த மாதிரியான பிஹேவியர் வந்து என்னது அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் வந்து விகிலியன்ட், அவுட் கோயிங், ஆட்டோக்ராட்டிக், சர்விலியன்ஸ். ஸோ இதில் இந்த அவுட் கோயிங் அப்படின்னா அது மீனிங்கே கிடையாது. அவுட் கோயிங் அப்படின்றது அதை தாண்டி போகிறது மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி கிடையாது. ஆட்டோக்ராட்டிக் அப்படின்னா ஆட்டோக்ராட்டிக் மீன் கொஞ்சம் ரிஜிடாக ஒரு லிமிட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே கிடையாது. ஏன்னா இங்கே வந்து அல்டர்னேட்டிவ்ஸ் நிறைய நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஸோ அப்போ ஆட்டோக்ராட்டிக் வராது, சர்வேலியன்ஸும் வராது. ஸோ கொஸ்டின் நம்பர் 20க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா விகிலியன்ட். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணுறாங்க. ஒரு டிசிஷன் மேக்கர் சில்ட்ரன் முடிவு எடுக்கக்கூடிய குழந்தைகள் ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணுறாங்க, அல்டர்னேட்டிவ்ஸை லிஸ்ட்டு பண்ணுறாங்க. ஒவ்வொரு அல்டர்னேட்டிவ்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க, அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அது வந்து விகிலியன்ட் அந்த மாதிரியான பிஹேவியர். கொஸ்டின் நம்பர் 20க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ விகிலியன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21 in dash thinking a child is a problem solver evaluates the truth of likelihood of statements. அதாவது என்ன அப்படின்னா எந்த திங்கிங் ப்ராசஸில் வந்து குழந்தைங்க வந்து ப்ராப்ளம் சால்வராக லைக்லிஹுட் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸோட ட்ரூத்தை வந்து எவாலுவேட் பண்ணுறாங்க. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதோட மீனிங் என்ன அப்படின்றத எவாலுவேட் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ அந்த திங்கிங்கில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த திங்கிங் ப்ராசஸ் என்ன அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து ஆஸ்தட்டிக், அப்ஸ்ட்ராக்ட், லாஜிக்கல், க்ரியேட்டிவ். ஸோ இதில் வந்து ஆஸ்தட்டிக், அப்ஸ்ட்ராக்ட் அதெல்லாம் வந்து ஆஸ்தட்டிக் அப்படின்றப்போ நம்மளோட ஜாய்ஃபுல், நம்மளோட ஹாப்பினஸ் அந்த மாதிரி வரும். அப்ஸ்ட்ராக்ட்டுமே வந்து வராது. ஏன்னா அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்றது நம்மளோட சிந்தனை, நம்ம ஒரு கற்பனை அந்த மாதிரி வரும். லாஜிக்கல் அப்படின்றது ஓரளவுக்கு வந்து ரிலேட்டடானது. ஏன்னா நம்ம லாஜிக்காக வந்து ட்ரூத்தை வந்து அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் லைக்லிஹுட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸோட அந்த லைக்லிஹுட் ஒன்றுத்தன்மை அதை வந்து அதோட ட்ரூத்தை வந்து எவாலுவேட் பண்ணுறாங்க ஒரு ப்ராப்ளம் சால்வராக. ஸோ அப்படின்றப்போ அந்த ட்ரூத்தை வந்து அனலைஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் டீப்பாக அவங்க வந்து திங்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த லாஜிக்கல் அப்படின்றது ரிலேட் ஆகும். க்ரியேட்டிவ் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி க்ரியேட்டிவ் திங்கிங் அப்படின்றது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு மல்டிபிள் வே ஆஃப் திங்கிங், மல்டிபிள் வேஸ் ஆஃப் ஐடியாஸை வந்து நம்ம சொல்கிறது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது லாஜிக்கலாக க்ரியேட்டிவான்றது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைக்லிஹுட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸோட ட்ரூத்தை வந்து எவாலுவேட் பண்ணுறது ஒரு ப்ராப்ளம் சால்வராக. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அந்த ட்ரூத்தை அனலைஸ் பண்ணும்பொழுது டீப்பாக அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் போய் பார்க்கணும். நிறைய இதை வந்து அவங்க யோசித்து பார்க்கணும். ஸோ டீப்பாக வந்து என்னென்ன இது கொடுத்துருக்காங்க அப்படின்றத அவங்க ரிலேட் பண்ணி பார்க்கும் பொழுது எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னா லாஜிக்கல் திங்கிங் தான். ஸோ கொஸ்டின் நம்பர் 21க்கு ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் சி லாஜிக்கல். Next question number 22 the task in which the children get experience while enjoying themselves is known as. அதாவது ஒரு டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்கில் வந்து குழந்தைங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் மூலிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணுறாங்க. the task in which the children get experience while enjoying themselves அவங்கள அவங்க வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும்போது சில அனுபவங்களை வந்து அடையிறாங்க. அப்போ அதுக்கு பேர் என்ன, அந்த இதுக்கு வந்து என்ன அப்படின்னு அந்த டாஸ்க் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து கன்சியூமர் டைப் டாஸ்க், ப்ரொடியூசர் டைப் டாஸ்க்,
ப்ராப்ளம் டைப் டாஸ்க், ட்ரில் அண்ட் ப்ராக்டிஸ் டாஸ்க். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரில் அண்ட் ப்ராக்டிஸ்லாம் கிடையாது. ஏன்னா ட்ரில் அண்ட் ப்ராக்டிஸில் திரும்ப ஒன்று வந்து பண்ணுறதுனால அதில் குழந்தைங்களுக்கு அந்த என்ஜாயிங் இருக்குமா அப்படின்னா இருக்காது, கொஸ்டின் மார்க் தான். ப்ரொடியூசர் டைப், ஒரு இதை வந்து உருவாக்குறது, ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஸோ அதுவுமே வராது. அடுத்து ப்ராப்ளம் டைப் டாஸ்க். ப்ராப்ளம் அப்படின்றப்போ அதில் வந்து அவங்களுக்கு அந்த அளவு ஒரு இது இருக்கும், ஒரு இன்வால்மெண்ட், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னா அது வந்து இருக்காது. ஸோ கன்சியூமர் டைப் அப்படின்றப்போ அதில் குழந்தைங்க வந்து பயனடைகிறாங்க. ஸோ அஸ் ஏ கன்சியூமராக அந்த ஒரு நபராக வந்து குழந்தைங்க இருந்து அதை அனுபவிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்குது. ஸோ அந்த என்ஜாயிங் மூலியமாக அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த என்ஜாயிங் மூலியமாக, சந்தோஷப்படுற மூலியமாக, ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறது மூலியமாக அவங்களுக்கு வந்து சில அனுபவங்கள் வந்து கிடைக்குது. ஸோ அப்போ அது வந்து கன்சியூமர் டைப். அப்போ கொஸ்டின் நம்பர் 22க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, கன்சியூமர் டைப் டாஸ்க். Next question number 23. Multisensory approach in teaching learning is the simultaneous use of visual, auditory, tactile and dash senses to enhance learning. அதாவது இப்போ நம்ம டீச்சிங்கில் வந்து மல்டி சென்சாரி அப்ரோச் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படி மல்டி சென்சாரி அப்படின்றது அப்படின்னா நம்ம பார்க்குறது, அதாவது ஒருத்தவங்க நம்ம டீச்சர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறத நம்ம பார்க்குறது, இல்லாட்டி ஆடியோ கேட்குறது, அப்புறம் வந்து டேக்டைல் நிறையா வந்து சிந்திக்கிறது, இந்த மாதிரி நம்மளோட சென்சஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றப்ப அதில் இன்னும் என்ன இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பாடிஸ். ஏன்னா நம்ம சில ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்வ் ஆகும். மல்டி சென்சாரி அப்படின்றப்போ நம்மளோட நம்மளோட ஆக்டிவிட்டீஸுமே வந்து இன்வால்வ் ஆகணும். நம்ம செய்யக்கூடிய நம்மளோட செயல்பாடுகளுமே இன்க்ளூட் ஆகணும். ஏன்னா மெயின் கான்செப்டே வந்து என்ன, லேர்னிங் பை டூயிங் இருக்கிறப்போ அதில் வந்து நம்ம மல்டி சென்சாரி அப்ரோச் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது விஷுவல், ஆடிட்டரி, டாக்டைல், அனதர் ஒன் வந்து என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கைனஸ்தெட்டிக். நம்ம வந்து லேர்னிங் பை டூயிங் ப்ராசஸ் வந்து பண்ணுறது, ஆக்டிவிட்டீஸில் வந்து மூலியமாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது. ஸோ கொஸ்டின் நம்பர் 23க்கு ஆன்சர் வந்து என்ன, ஆப்ஷன் டி, கைனஸ்தெட்டிக். Next question number 24. The development from central part of the body towards peripheries or extremities denotes the. அதாவது இப்போ நம்ம ஆல்ரெடி சைல்டு டெவலப்மெண்ட் படகையில் ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்லியிருப்போம், 2 இருக்கும். சாஃப்லோகாலியல் டெவலப்மெண்ட், ப்ராக்சிமோடஸ்டியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சாஃப்லோகாலிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னா ஹெட்டு டு டோ, அதாவது தலையில் ஸ்டார்ட் ஆகி நமக்கு தலையிலேருந்து ஸ்ட்ரென்த்து வந்து ஸ்டார்ட் ஆகி அடுத்து நம்ம ஃபுல் பாடியையும் பேலன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ நமக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த வளர்ச்சி வருது. அதே இது ப்ராக்சிமோடஸ்டியல் அப்படின்னா நம்மளோட சென்ட்ரல் பார்ட்ஸ் வந்து வளர்ந்ததுக்கப்புறம், எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா நம்மளோட ஸ்பைனல் கார்டு வந்து நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் நம்ம நிற்க ஸ்டார்ட் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா நம்மளோட ஃபிங்கர்ஸை வந்து நம்ம நல்லா ஃபங்க்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பொருளை வந்து கிராஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணுறது. ஸோ இந்த இது எல்லாமே வந்து என்னன்னா ப்ராக்சிமோடஸ்டியல், சென்ட்ரலில் இருந்து மையப்பகுதியிலேருந்து வெளிநோக்கி வளரக்கூடிய ஒரு வளர்ச்சி. ஸோ அப்போது கொஸ்டின் நம்பர் 24க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ப்ராக்சிமோடஸ்டியல் டெவலப்மெண்ட். ஸோ ஆப்ஷன் பி, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ப்ராக்சிமோடஸ்டியல் டெவலப்மெண்ட். ஸோ சாஃப்லோகார்டியல் டெவலப்மெண்ட், ப்ராக்சிமோடஸ்டியல் டெவலப்மெண்ட் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக ரெண்டுமே கொடுக்கல. ப்ராக்சிமோடஸ்டியலையும் கொடுத்துட்டு ஒரு சில கொஸ்டின்ஸில் சாஃப்லோகார்டியல் டெவலப்மெண்ட் அதையும் வந்து கொடுத்து உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க, குழப்பறதுக்காகவே. ஸோ அதனால் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 24க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. Next question number 25. School is an institution of socialization of children where. School அப்படின்றது குழந்தைங்களோட சோஷியலைசேஷனுக்காக இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன், அவங்களோட சமூகவியலாக்கம் அப்படின்றத கற்றுக்கக்கூடிய அடுத்த ஒரு படிநிலை, அடுத்த ஒரு இடம் தான் ஸ்கூல் அப்படின்றது. ஸோ அந்த இடத்துல யாரோட பங்கு ரொம்ப முக்கியம், யார் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ அதில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்கூல் ரொட்டீன்ஸ் ஆக்குபை த சென்ட்ரல் பொசிஷன், ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் ஆக்குபை த சென்ட்ரல் பொசிஷன், ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆக்குபை த சென்ட்ரல் பொசிஷன், ஸ்கூல் சில்ட்ரன் ஆக்குபை த சென்ட்ரல் பொசிஷன். ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குழந்தைங்களோட சோசியலைசேஷன்
பள்ளி அப்படின்றது, ஸ்கூல் அப்படின்றது குழந்தைங்க வந்து குழந்தைங்களோட சோசியலைசேஷன் ப்ராசஸ் நடக்கக்கூடிய வளரக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் ஸ்கூல் அப்படின்றது. ஸோ அப்போ அதில் முக்கியமான ஆள் யார் அப்படின்னா குழந்தைங்க தான். அப்போ குழந்தைங்க தான் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அப்போ கொஸ்டின் நம்பர் 25க்கு ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, ஸ்கூல் சில்ட்ரன் ஆக்குபை த சென்ட்ரல் பொசிஷன். Question number 26. If you join in a teacher fraternity and choose to dress like most of the others in your group, you are exhibiting. அதாவது இப்போ நீங்கள் ஒரு டீச்சர் ஃப்ரெட்டர்னிட்டி ஒரு டீச்சிங் இதில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க. அதில் வந்து அங்கே இருக்கக்கூடிய மற்றவங்கள மாதிரி, அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய மற்றவங்கள மாதிரி நீங்களும் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சூஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ அது எதை வெளிப்படுத்துது அப்படின்னா ஒபீடியன்ஸ், அதாவது மரியாதையாக, கம்ப்ளைண்ட்ஸாக, கன்ஃபர்மிட்டி அதாவது உறுதிப்படுத்துறதா, இல்லாட்டி குரூப் ஐடென்டிட்டி அந்த குழுவோட ஒரு அடையாளத்தை காட்டுறதுக்கா. எதுக்காக அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த மாதிரி ட்ரெஸ் இது பண்ணுறீங்க, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வியர் பண்ணிக்கிறதுக்கா சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இதில் நீங்களும் ஒரு ஆள் அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்காக. அது ஒரு குரூப், அந்த குரூப்போட அடையாளத்தை காட்டுறதுக்காக கிடையாது. நீங்களும் அந்த குழுவில் இருக்கக்கூடிய அந்த டீச்சர் ஃப்ரெட்டர்னிட்டி குழுவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்காக, அதை உறுதியாக தெரிவிக்கிறதுக்காக. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த கொஸ்டினுக்குரிய ஆப்டான ஆப்ஷன் வந்து என்னென்னா ஆப்ஷன் சி, கன்ஃபர்மிட்டி. ஸோ ஆன்சர் வந்து கொஸ்டின் நம்பர் 26க்கு ஆப்ஷன் சி, கன்ஃபர்மிட்டி. இது வந்து குரூப் ஐடென்டிட்டி கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27. த கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் இஸ் அட்டைன்டு டியூரிங் ப்ராஜெக்ட்ஸ் டேஷ் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நம்ம வந்து இது ஸ்டார்டிங் சைல்டு டெவலப்மெண்ட், ஸ்டேஜஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட்டில் சொல்லியிருப்போம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ், அந்த பொருள் வந்து நம்ம ஒரு குழந்தைங்கிட்ட காமிச்சிட்டு டக்குன்னு அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்பொழுது குழந்தைங்களுக்கு வந்து அது வேற எங்கேயும் போல் நம்ம தான் வந்து நம்மகிட்ட எங்கேயோ இருக்குது அப்படின்ற அந்த ஒரு உணர்தல் வந்து குழந்தைங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து எப்போ வரும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து சென்சாரி மோட்டார் அந்த ஸ்டேஜில் வந்து வரும். ஸோ சென்சாரி மோட்டார் அப்படின்றது 0 to 2 இயர்ஸில் இருக்கும். இதில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் வந்து ப்ரீ ஆப்ரேஷனல், கான்க்ரீட் ஆப்ரேஷனல், ஃபார்மல் ஆப்ரேஷனல், சென்சாரி மோட்டார் ஆப்ரேஷனல் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 27க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா சென்சாரி மோட்டார். ஏன்னா அதில் தான் வந்து 0 to 2 இயர்ஸ் அந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு ஆப்ஜெக்ட் பர்மனன்ஸ் இருக்கும். ப்ரீ ஆப்ரேஷனில் வந்து அவங்களுக்கு என்ன இருக்குன்னா லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இருக்கும், ஈகோசென்ட்ரிக் இருக்கும், சென்ட்ரேஷன் இருக்கும். அடுத்து ஃபார்மல் ஆப்ரேஷன்றப்போ ஹைப்போதெட்டிக்கல் அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் இருக்கும். கான்க்ரீட் ஆப்ரேஷனில் கன்சர்வேஷன் அவங்களுக்கு இருக்கும். ஒரு லாஜிக் திங்கிங் ஒரு ஸ்டேஜ் வந்து இருக்கும், ஒரு பேசிக் லாஜிக்கல் ஐடியா வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வீடியோஸில் சொல்லியிருப்போம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க, ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 27க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சென்சாரி மோட்டார். Next question number 28. Individualized education program is planned from the perspective of, அதாவது தனிநபர் கல்வி கொள்கை, அந்த திட்டம், அந்த கொள்கை அப்படின்றது, அந்த ஒரு ப்ரோக்ராம் அப்படின்றது எந்த ஒரு கண்ணோட்டத்தில் இருந்து உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இண்டிவிஜுவலைஸ்டு எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்றத நீங்கள் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்லேயே வந்து படிச்சிருப்பீங்க, பிஎட்லேயுமே வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ அந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் நம்ம படிச்சிருக்கும்போது பார்த்தப்போ ஒவ்வொரு குழந்தைங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அதில் ரெக்கார்ட் பண்ணுவோம். அந்த இண்டிவிஜுவலைஸ்டு எஜுகேஷன் ப்ரோக்ராம் அதைப்படி வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் குழந்தைங்களோட இது என்ன அப்படின்றது. அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருந்தாலும் சரி அதுபடி தான் பண்ணுவோம். அப்போது அது குழந்தைங்களுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அந்த இண்டிவிஜுவலைஸ்டு எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்றது. ஸோ அது எந்த கண்ணோட்டத்தில் இருந்து வந்தது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து சைல்டு சென்டர்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம், ஓப்பன் ஸ்கூல் எஜுகேஷன் ப்ரோக்ராம், லேர்னிங் எஜுகேஷன் ப்ரோக்ராம், ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ரோக்ராம். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறது எதுவாக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏவும் டியும் தான். ஏன்னா சைல்டு சென்டர்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம், இன்னொன்று ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ரோக்ராம். பர்டிகுலராக நம்ம மோஸ்ட்லி கேள்விப்படுறது இந்த இண்டிவிஜுவலைஸ்டு எஜுகேஷன் ப்ரோக்ராம் ஸ்பெஷல் எஜுகேஷனில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது. ஏன்னா ரெண்டுலேயுமே நம்ம யூஸ் பண்ணுறதா. ஆனால் நம்ம எடுத்தோடனே ஸ்பெஷல் எஜுகேஷன் அந்த இதில் யூஸ் பண்ணுறதுனால டக்குன்னு நம்ம அதை ஆன்சர் பண்ண போவோம். ஆனால் அது கிடையாது. எந்த கான்செப்ட்லேருந்து உருவானது அப்படின்னா சைல்டு சென்டர்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம். ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அவங்களோட எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வந்து கொடுக்குறது அப்படின்றதுக்காக குழந்தைங்களோட தேவைகளை வச்சு நம்ம கொண்டுட்டு வந்தது. ஸோ இந்த இண்டிவிஜுவலைஸ்டு எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்றது எந்த பெர்ஸ்பெக்டிவில் இருந்து வந்துச்சு அப்படின்னா சைல்டு சென்டர்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அந்த இதில் இருந்து தான் வந்துச்சு. ஸோ கொஸ்டின் நம்பர் 28க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சைல்டு சென்டர்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29. Between dash months of age most children begin to combine words into short sentences while speaking.
அதாவது கொஸ்டின் வந்து எந்த மந்த்துக்கு எந்த மாத வயசில் வந்து குழந்தைங்க பேசும்பொழுது ஒரு சில வார்த்தைகளை வந்து கம்பைன் பண்ணி ஒரு சென்டென்ஸாக ஒரு வாக்கியமாக வந்து ஒரு சின்ன வாக்கியமாக உருவாக்குறது. அதாவது டாக் எக்ஸ் பிக் அப்படின்னு அந்த மாதிரியான சின்ன ஒரு வார்த்தைகளை சேர்த்து வாக்கியத்தை வந்து உருவாக்குறது எந்த மந்த்ஸ் ஆஃப் ஏஜில் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் நம்ம வீடியோவில் சைல்டு டெவலப்மெண்ட்டில் போட்டிருக்கோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 29க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 18 அண்டு 24. ஸோ இந்த மந்தில் தான் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பை அந்த 18 months அந்த 2.5 years அந்த மாதிரியா அந்த ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு அந்த ஷார்ட் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறது வந்து வரும். ஸோ அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் த கான்செப்ட் ஆஃப் இன்டெலிஜென்ட் கோஷன்ட் ஆர் ஐக்யூ வாஸ் டெவலப்டு பை. இது நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய இந்த இன்டெலிஜென்ட் கோஷன் டெஸ்ட் ஐக்யூ டெஸ்ட் அப்படின்ற அந்த கான்செப்டை யார் டெவலப் பண்ணாங்கன்னு கொஸ்டின். ஆன்சர்ஸ் வந்து பைனட், டெர்மன், கல்டன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கக்கூடியது பைனட்டா, ஸ்டர்னா, டெர்மனான் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு இவங்க கேட்குறது ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டுன்னெலாம் இல்லை, அந்த இன்டெலிஜென்ட் கோஷன்ட்டை யார் டெவலப் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே இது பைனட் அப்படின்றவர் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து மென்டல் ஏஜாக கொண்டுட்டு வந்திருப்பார். மென்டல் ஏஜ் அப்படின்ற அந்த கான்செப்டை கொண்டுட்டு வந்திருப்பார். டெர்மன் வந்து அதை யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அடுத்து வந்து ஸ்டர்ன் அப்படின்றவர் அவர் தான் இந்த இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அப்படின்றத பைனட் யூஸ் பண்ண அந்த மென்டல் ஏஜை வந்து ரிவைஸ் பண்ணி அந்த கான்செப்டை ரிவைஸ் பண்ணி தான் இன்டெலிஜென்ட் கோஷன்ட்ன்றதை ஸ்டர்ன் வந்து டெவலப் பண்ணியிருப்பார். ஸோ கொஸ்டின் நம்பர் 30க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஸ்டர்ன். ஸோ ஓவராலாக நம்ம இன்றைக்கி வந்து 30 கொஸ்டின்ஸ்க்கு வந்து டிஸ்கஷன்ஸ் பார்த்துருக்கோம். சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து சாப்டர்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் ஒரு கொஸ்டின் டிஸ்கஷன் வீடியோ வந்து போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஏதாவது ஒரு பெடகாகி இவிஎஸ் ஆர் இங்கிலீஷ் ஆர் மேக்ஸ் இந்த பெடகாகி ரிலேட்டடான வீடியோ வந்து நம்மளோட சேனலில் வரும். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதர் வீடியோஸ்க்கு அடுத்த அப்கமிங் வீடியோஸ்க்கு ப்ரிப்பரேஷன் கிளாஸஸ் வீடியோஸ்க்கு வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.